ஆனால் இங்கே கலாச்சாரங்கள் நிறைய இடங்களிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே நிக்காஹுக்கு முன்னால் அவர்கள் பேசுகிறார்கள். இது இஸ்லாத்திலே முற்றிலும் ஹராம் என்று சித்தரிக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு நாம் செய்தியை சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செயலை நம் சமூகத்தில் பாவம் என்பதே நினைப்பதில்லை. இதனால என்ன ஆக போகிறது? இது ஒரு பாவமா? இது பாவமான செயல் இல்லையே, இதனால் ஒன்றும் இல்லையே என்று சாதாரணமாக ஒரு பாவத்தை இந்த சமூகம் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே பாவத்தை சரியானதாக அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக, அதை ஆகுமாக்கக்கூடியவர்களாக, அதற்கு விளக்கம் கூறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் இன்றைய காலகட்டத்தின் பேஷன்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் இன்றைய காலத்தினுடைய நடைமுறைகள், இதுதான் இன்றைய காலத்தினுடைய பேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். உலகில் தன்னை இரையச்சமாக்கக்கூடிய, பாவங்களில் இருந்து தூரமாக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து அவன் தூரமாகி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலே சொல்வான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா, நிச்சயமாக மனிதன் தனக்கு இருக்கிற வாலிபம், தனக்கு இருக்கிற ஆரோக்கியம், தனக்கு இருக்கிற பணத்தின் பலம், இதனால் அவன் தேவையற்றவனாக இருப்பதால் மார்க்கத்திலே வரம்பு மீறுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவைகள் எல்லாம் வரம்பு மீறுவது. இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட விஷயங்களில் வரம்பு மீறி செய்யக்கூடிய வகையில் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அர்ராஹு ஸஹனா, அவன் தேவையில்லாதவையில் உலகத்திலே பணக்காரனாக இருப்பதால், ஆரோக்கியம் அவனுக்கு அதிகமாக இருப்பதால், தவறுகளை எல்லாம் நியாயமுள்ளதாக அவன் மீறி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் வசனங்களிலே சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமாக்கப்பட்டது எப்பொழுதுமே ஹராம் தான், எந்த காலத்திலும் ஹராம் தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராமாக்கினார்களோ இந்த உலகம் அழியும் வரை அது ஹராம் தான். எதை ஹலால் ஆக்கினார்களோ உலகம் அழியும் வரை அது ஹலால் தான். நமக்கு தேவைப்பட்டால் ஹராமாக்கிக் கொள்வதும், நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதை ஹலால் ஆக்கிக் கொள்வதும் நம்முடைய இஷ்டங்கள் இல்லை, நமக்கு சொந்தமானது அல்ல. இஸ்லாம் நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல் ஹலால் பையுனுன் வல் ஹராம் பையுனுன் என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, ஹலாலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹராமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே மனிதன் சந்தேகத்தில் இருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான்.